என்ன தெரியுமா சொல்றாரு? என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும் அப்படி கேட்கிறாரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், அவர் பிள்ளைகள் எப்படி மாம்சத்துல இருக்கிறாங்களோ அப்படிதான் அவரும் மாம்சத்துல வந்திருக்கிறார். பிள்ளைகள் உடம்புல எப்படி ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கோ அப்படிதான் அவருடைய உடம்புலயும் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் மாம்சத்துல இருந்ததுனாலதான் அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் மாம்சத்துல வந்திருந்ததுனாலதான் அவருக்கு தூக்கம் வந்தது. அவர் மாம்சத்துல வந்திருந்ததுனாலதான் அவருக்கு என்ன பண்ணது? அவர் கண்ணீர் விட்டார். அப்படி அவருக்கு ரத்தம் இருந்ததுனாலதான் அடிக்கப்படும் போது அவர் ரத்தம் சிந்தினார். அவர் நம்மளை போலதான் வேதனைய அனுபவித்தார், பாடுகளை அனுபவித்தார். அவர் முதலாவது மனுஷ சாயலான. ஆனா இந்த மனுஷ சாயல்ல நாம கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? மனுஷ சாயலில வந்திருந்தவருக்குள்ளே பாவம் இல்லை. ஆமே, மனுஷ சாயல்ல வந்திருந்தவருக்குள்ளே மரணம் இல்லை.